புதிய கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு, புதிய தலைவர். இளைஞர்களுடைய மனசில் வந்து இடம் பிடிச்சிருக்கிறாரு. நிறைய அவருக்கு வந்து ரசிகர்கள் இருக்கிறாங்க. இங்கே மிகுந்த எதிர்பார்ப்போட ஒரு 12 நாள் அதுக்கோசம் அவங்க கட்சியினுடைய நிர்வாகிலாம் உழைச்சாங்க. அவர் வந்தார், ஒரு 12 நிமிஷம் பேசினார். பேசும்போது என்ன ராஜா சிரிக்கிற? அவர் 12 நிமிஷம் பேசினார். அதில் பேச்சில் வந்து சரியான புரிதல் இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து. சரியான புரிதல் இன்னும் அவருக்கு வரலை. ஒரு கால் வந்து அவருக்கு வந்து புதுச்சேரியை பற்றி தெரியலையா என்ன எங்களுக்கு தெரியல. ஏன்னா வந்து அவருக்கு அனுமதி கொடுத்த முதலமைச்சருக்கு நன்றி சொன்னார். அதே நேரத்தில் இங்கே அவருடைய தலைமையில் தான் இங்கே ஆட்சி இருக்குது. இந்த ஆட்சியினுடைய குறைகளையும் அவர் மாதிரி எடுத்து சொல்லிட்டு போயிட்டார். ரேஷன் கடை இல்லாத மாநிலம்னு சொன்னார். ஆக்சுவலாக ரேஷன் கடைகள் இருக்குது. சுற்றுலா பயணிகளுக்கு ஒன் பாத் போகிறதுக்கு டாய்லெட்லாம் இல்லைன்னாரு. அது ஒரு பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் இருந்து தான் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் அவருக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்குறதில்ல. இப்போது இந்த 41 பேர் இறந்ததுக்கு பிறகு அது ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறாங்க. அதில் வந்து புதுச்சேரி மாநிலத்தில் அவருடைய பொதுக்கூட்டத்துக்கு பெர்மிஷன் வாங்கினதால முதலமைச்சர் அவருக்கு நீண்ட நாள் நண்பர், இணக்கமான ஒரு சூழ்நிலையில் அனுமதி கொடுத்துருக்காரு. அதுக்கு நன்றி தெரிவித்த அதே நேரத்தில் முதலமைச்சரை குறை சொல்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதெல்லாம் ஏன் அவர் செய்யலை அப்படின்னு அவரை கேட்குறதுக்கு பதில் மத்திய அரசை கேட்டு போயிட்டார். அதுதான் அது சரியான புரிதல் இல்லாத பேச்சுன்னு எங்களுக்கு தெரியும்.